நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸ் உடைய பயோகிராஃபிலாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையிலே இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கர் சீனிவாஸ் இவரை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சிங்கர் சீனிவாஸ் அவர்களுடைய இனிமையான குரல் மூலயமா நிறைய பேருடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த வசீகரமான குரல் எங்க இருந்து ஆரம்பிச்சது, இவரு எங்க பிறந்தாரு வளர்ந்தாரு, இவருடைய ஃபேமிலி அண்ட் இவரு பாடின நிறைய ஹிட் பாடல்கள்ல நமக்கு மனதுக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல்கள் அண்ட் இவருக்கு கிடைக்காத சில பேர் ரிஜெக்ட் பண்ண பாடல்கள் என்ன, இவருடைய திரைப்பயணம், தனிப்பட்ட வாழ்க்கை முறை, இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவருடைய பாடல்ல எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ரெட் ஆட்டினோட கமெண்ட் பண்ணலாம். சிங்கர் சீனிவாஸ் இப்படின்னு சொல்லும் போதே ரொம்பவே இனிமையான ஜட்ஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைங்க கிட்ட நுணுக்கமான விஷயங்களை கூட ரொம்ப அழகா தெளிவா சொல்ற ஒரு நபர். இப்போ சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல பாத்தீங்கன்னா ஸ்வீட்டான ஜட்ஜா வளம் வந்துட்டு இருக்காரு. எல்லாரையுமே ரொம்ப என்கரேஜ் பண்றாரு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இப்படி பல மொழிகள்ல இவரு பாடியிருக்காரு. ஹிந்தி மொழியில இசையும் அமைச்சிருக்காரு. கண்டிப்பா இவரை சிங்கரா தெரியும், ஆனா மியூசிக் கம்போசரா சில பேருக்கு தான் தெரியும். தமிழ்ல இவரு அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே தெலுங்குல அறிமுகம் ஆயிட்டாருன்னு சொன்னா யாராலுமே நம்ப முடியாது. ஏன்னா தமிழ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவே பாடுவாரு. ஆனா இவரு தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் பாடியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவங்க சித்தப்பா கூட சேர்ந்து மார்கழி மாசத்துல இவரு பஜனை பாடியிருக்காரு. அதுவும் 1.5 வயசுல பாடியிருக்காரு. கடவுள் நம்பிக்கையே இல்லாத இவரு கடவுளுக்காக பாடின பாடல் மூலமா தான் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஹிட்டான பாடல்களை கிட்டத்தட்ட 30 வருஷங்களா இண்டஸ்ட்ரியில பாடிட்டு வராரு. எம்எஸ்வி அவர்கள், இசைஞானி அவர்கள், அவருடைய மகனான யுவன் சங்கர் ராஜா அவர்கள், ஏஆர் ரகுமான் அவர்கள், இப்படி இப்ப இருக்கிற பல பேர்கிட்டயும் இவரு பாடல்கள் பாடிட்டே தான் இருக்காரு. இவருடைய ஆரம்ப காலகட்டம் ரொம்பவே ஸ்ட்ரகிளா தான் இருந்திருக்கு. குறிப்பா இளையராஜா அவர்கள் இவர்தான் வேணும் அப்படின்னு கூப்பிட்டு இவருக்கு வாய்ப்பே தராத கதையெல்லாம் கூட இருக்குங்க. சீனி சார் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இவர் ஒருவேளை கேரளாக்காரா இருப்பாரோ அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆனா இவர் பக்கா தமிழனாங்க. இவர் பிறந்தது வளர்ந்தது இப்படி எல்லாமே அம்பா சமுத்திரம் தானா. 1959 தான் இவர் பிறந்திருக்காரு. இப்ப 65 வயசு ஆகுது. இவருடைய தாய்மொழி தமிழ் தானா. இவங்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வீஸா இருந்திருக்காரு. அப்போ கேரளா திருவன்றம்ல இருந்ததுனால இவரு மலையாளம்லாம் நல்லாவே பேசுவாராம். ஆனா படிக்கலாம் தெரியாதாங்க. ஆனா இவருக்கு அப்பவே தமிழ் மொழி மேலதான் அதிக பற்று இருந்திருக்கு. இவருடைய ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் எல்லாருமே வந்து மலையாளத்துல பேசினாலும் இவர் தமிழ்ல தான் பேசுவாராம். பாட்டு கூட தமிழ் பாடல்கள் தான் பாடுவாராம். இவங்களுடைய அப்பா திருநெல்வேலிக்காரராம். இவருக்கு 1.5 வயசு இருக்கும் போது இவருடைய சித்தப்பா அண்ட் இவங்களுடைய அத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல கடவுள் நம்பிக்கையே இவருக்கு இல்லைனா கூட அவங்க பாடுறத பார்த்துட்டு இவரு பாடுவாராம். அத்தை ஒரு சிங்கராவும் இருந்திருக்காங்களாம். 1993ல வித்யாசாகர் அவர்கள் மூலமா தான் இவரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகிறாரு. சின்ன வயசுல இருந்து இசை மேல இவருக்கு ஆர்வம் இருந்தாலும் இவங்களுடைய அப்பாக்கு இவர் படிச்சு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்காக இவரு பாம்பேக்கு போயிட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாலும் அது சம்பந்தப்பட்ட வேலைகள் இவர் செஞ்சாலும் இசை இவரை இழுத்துது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆமாங்க, பாம்பேக்கு போயிட்டு அங்க ஹிந்தி சாங்ஸ்லாம் வந்து நிறைய கேட்டிருக்காராம். இவருடைய இந்த காலேஜ் டைம்லலாம் ஹிந்தி சாங்ஸ்லாம் நிறைய வந்து பாடியிருக்காராம். இவர் கோயம்புத்தூர்ல இருக்க மும்பை பேஸ்டு கம்பெனில ரீஜனல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கும் போது கூட இளையராஜா அவர்களுடைய இசையை பார்த்துட்டு இவரு சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு. அந்த டைம்ல இங்கிலீஷ்லயே தான் பேசுவாராம். இளையராஜா அவர்களும் இங்கிலீஷ்லயே தான் வந்து கேட்டாராம். ஐ வாண்ட் சிங் அப்படின்ட்டு இளையராஜா அவர்களை கார்ல ஏறதுக்கு முன்னாடி வந்து பார்த்து பேசியிருக்காரு. அப்போ இளையராஜா அவர்கள் கிவ் மீ ஏ டேப் அப்படின்னு சொன்னாராம். என்னது டேப்பு கேட்கிறாரு அப்படின்ட்டு இவருக்கும் ஒண்ணுமே புரியலையாம். அதுக்கு அடுத்ததும் இவரு இளையராஜா அவர்களை சந்திக்க போனாராம். ஆனா சந்திக்க முடியலையாம். அந்த நேரத்துல சித்ரா அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணா, அவங்க செமையா பாடுவாங்களாம். அதே மாதிரி நம்மளும் பாடணும்ட்டு இவரு கர்நாடிக் மியூசிக்ல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து பாடி காட்டினதும் சரி போயிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். இவங்களுடைய அக்கா மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு ரொம்பவே டயர்டா இருந்திருக்காரு. அப்ப போன்லாம் அதிகமா கிடையவே கிடையாதாங்க.
இளையராஜா அவர்களுடைய கம்பெனில இருந்து ஒரு நபர் இவங்க வீட்டுக்கே வந்து இது போல உங்களை கூப்பிடுறாரு, நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்லும்போது, என்னது நாளைக்கு கூப்பிடுறாரா, எனக்கு வாய்ஸே வரலையே, நான் எப்படி பாட போறேன் அப்படின்னு தெரியலையேன்ட்டு, சரி இருந்தாலும் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். இவரும் நாளைக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் இளையராஜா அவர்களை போய் சந்திச்சதும், எனக்கு வாய்ஸே வரல சார், நான் எங்கேருந்து பாடுறது அப்படின்னு சொன்னதும், சரி சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் அனுப்பிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் வாய்ப்பு வரும் வாய்ப்பு வரும் வாய்ப்பு வரும்ட்டு இவரும் ரொம்ப நாளா சென்னையிலேயே சுத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வாய்ப்பே கிடைக்காத காரணத்தினால தான் இவரு கோவைக்கு போயிருக்காரு. அங்க ஒர்க் பண்ணிருக்காரு. அங்க ஒர்க் பண்ணும்போது தான் ரோஜா அப்படின்ற படத்துல இருந்து இசை பாத்தீங்கன்னா அப்படி என்னடா இப்படி எல்லாம் டியூன் போட்டிருக்காங்க, இளையராஜா அவர்கள் மாதிரி தெரியல, இது யாரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவரு சர்ச் பண்ணிருக்காரு. அந்த நேரத்துல தான் எங்க பார்த்தாலும் ஏஆர் ரகுமான்ட்டு அவரை பத்தின ஒரு பேச்சுக்கள் வருது. யாருப்பா அவரு, நம்ம அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரகுமான் அவர்களை போய் பார்க்க போறாரு. அங்க வந்து பார்க்க வரும்போது நம்ம வந்து ஒரு பாத்ரூம் சிங்கர் தானே, எப்படி நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ள இருந்திருக்கு. ஆனா அந்த எண்ணத்தை இவர் வெளிப்படையா சொன்னதுனாலதான் இவருக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்கு. இவரும் வேணுகோபால் இவருடைய ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேணுகோபால் அவர்கள் மூலமா மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரபலம் வந்து அறிமுகமாகறாங்க. அவரு பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமானுக்கு ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. அந்த நேரத்துல போன்ல இது போல ஒருத்தர் இருக்காரு, நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்றாரு, ஆனா அவர் பாத்ரூம் சிங்கர் தானா அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவரை கூட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஏஆர் ரகுமான் அப்படி சொன்னதுமே சரி நம்மளும் திரும்பவும் போலான்ட்டு இவர் வந்து இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போறாரு. ஸோ திருப்பூர் டு சென்னையில இருந்து இங்க வந்தா ஏஆர் ரகுமான் அவர்கள் கிட்ட பாடல் பாட வைக்கிறாங்க. சொட்ட சொட்ட நினைது தாஜ்மஹால் படத்தில் தான் இவரு பாடுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய மனைவிக்காகவும் இந்த பாடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ இந்த ஒரு பாடல், கையில் மிதக்கும் கனவாணி, முழுமதி அவளது முகமாகும், அலைப்பாயுதை படத்துல ஸ்நேகிதனே, இந்த பாடலுக்கு ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல டிஃப்ரெண்டான வோக்கல்ல இவர் செம்மையா பாடியிருப்பாரு. உயிரே படத்துக்காக என் உயிரே ஆறு உயிரே இந்த பாடலா இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஏஆர் ரகுமான் அவர்கள் அந்த அளவுக்கு இவரை வந்து மெருகேத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இவர் எதிர்பார்க்கவே இல்லையா. ஆனா இருந்தாலும் இவரை விட்டு போன வாய்ப்புகளும் இருந்திருக்கு. அஞ்சலி புஷ்பாஞ்சலின்ற பாடல் இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான லிஸ்ட்ல தான் இருக்கும். எஸ்பிபி அவர்களுடைய வாய்ஸை யாராலையும் பீட் பண்ண முடியாது. ஆனா இந்த பாடல் முதல்ல இவர்கிட்ட தான் வந்துதான். ஆனா அவரை சுத்தி இருந்த நபர்கள் இல்ல எதுக்கு எஸ்பிபி இருக்கும் போது இந்த இவருக்கெல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர்கிட்ட இருந்து இந்த பாடலை எடுத்துக்கிட்டாங்க. டெலிபோன் மணிபோன் இந்த ஒரு பாடலும் இவருக்காக பாடலா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த பாடலும் பாத்தீங்கன்னா இல்ல இவருக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவரை சுத்தி இருக்கிறவங்க வந்து இந்த பாடலையும் இவரை விட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இது போல இவரு மிஸ் பண்ண ஹிட்டான சாங்ஸும் இருந்திருக்கு. அது இப்போ வரைக்கும் ஹிட்டான லிஸ்ட்ல தான் இருந்திருக்கு. கமல் சாருக்காக இவர் பாடின பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டான பாடல். அண்ட் இவருடைய ஜோனர்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாங் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மவர் படத்துல இருந்து சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் இந்த ஒரு பாடலை சொல்லலாம். இது சீனி சார் கூட சேர்ந்து ஸ்வர்ணலதா அம்மாவும் பாடியிருப்பாங்க. இந்த ஒரு பாடல் இவருடைய பர்சனல் லைஃப்க்கும் ரொம்ப பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவருக்கு வீடு எப்பவுமே சுத்தமா இருக்கணுமாம், இல்லைன்னா கோபப்படுவாராம். அதே மாதிரி இந்த பக்கம் கமல் சார்னா அந்த பக்கம் ரஜினி சாருக்காக படையப்பா படத்துல அவருடைய ஜோனரை விட்டு வித்தியாசமான ஜோனருக்கு கொண்டு போன பாடல் அப்படின்னா அது மின்சார பூவே இந்த சாங் வந்து ரஜினி சாரே வந்து சீனி தான் பாடணும் அப்படிலாம் வந்து கேட்டு வாங்கி பாடினாராம். ஸோ ரஜினி சாருக்கு நன்றி சொல்லணும்ட்டு சமீபத்துல கூட இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் அவார்ட் இந்த பாட்டுக்காகவும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் பல விருதுகளையும் இவரு வாங்கியிருக்காரு. பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவருடைய மனைவிலனா இவரு இந்த அளவுக்கு இல்லவே இல்லையாங்க. ஏன்னா திருமணமாகி குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலையை விட்டுட்டு பாடல் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது பொண்ணுடைய வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் செம்ம சண்டை போட்டாங்களாம், அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்களாம். ஆனா இவங்களுடைய மனைவி சொன்னது அப்ஸா இருந்தாலும் சரி டவுன்ஸா இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போக போறோம், அதனால மற்றவங்க சொல்றது எதையும் காதல வாங்காதீங்க, உங்களுடைய ஆசை எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களுடைய ஆசைப்படி நீங்க பண்ணுங்கன்ட்டு அவங்களுடைய மனைவி ரொம்பவே மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர் வந்து இசைக்குள்ளேயே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த இசை பயணம் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மனைவியை 1989 பார்த்து இவங்க தான் என் ஒய்ஃப் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம். இது லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். இவங்களுடைய மனைவி நேம் சுஜாதா. இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே லவ் மேரேஜ். இவருக்கு லவ்னாலே பிடிக்காதாம். ஆனா பொண்ணுங்க முடிவு எடுத்தா கரெக்டா தான் இருக்கும். சரி என்ன சொல்ல போறாரு அப்பான்ட்டு கிட்டத்தட்ட 4-5 வருஷ காதல மூடி மறைச்சு ஒரு நாள் வந்து டெக்ஸ்ட் மூலமா சொல்லி ஓகே பண்ண வச்சிருக்காங்க. அது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கூட இவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இவருடைய முதல் மகளுடைய நேம் சரண்யா. இவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரில்லியன்டான சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். இசை நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. எஸ்பிபி அவர்களா இருக்கட்டும், ஏஆர் ரகுமான் அவர்களா இருக்கட்டும், இவங்க அப்பா கூட சேர்ந்து அவருடைய யூடியூப் சேனலா இருக்கட்டும், இப்படி நிறைய இசை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலோடைய டைட்டில் சாங்கும் இவங்களுடைய அப்பாவும் தான் சேர்ந்து பாடியிருக்காங்க.
இவங்களோட இரண்டாவது மகள் சுனந்தா. ஸோ 2 பேருமே ரொம்பவே க்ளோஸ் தான் சொல்ல முடியும். 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. குடும்பமே ஒரு கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு வராங்க. இப்பதான் ரீசெண்டா தனியா வாழ்ந்துட்டு வராங்களாம். சீனி சாரோடைய மெலோடி ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இவங்களுடைய வீட்லயே அவரை மெலோடி கிங் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். 35 வருஷம் இந்த திருமண வாழ்க்கை இவருக்கு ரொம்பவே இனிப்பா தான் இருக்காம். ஏன்னா பல விஷயங்கள் நடந்தும் இவர் எப்பவுமே என்னுடைய மனைவி தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி என்னுடைய கணவன் தான் எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது போல விட்டு கொடுத்து ரொம்ப அழகா குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். இவருடைய இளமை ரகசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு இப்ப ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிறையவே இருக்கு. ஆனா இவருடைய ஹேருக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்னன்னா 40 வருஷமா ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு வராராம். இவருடைய மனைவி இல்லைன்னா இவருடைய வாழ்க்கை வேற மாதிரி ஆயிருக்குமாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு முக்கிய காரணம் இவருடைய மனைவி சுஜாதா தானாம். ஸோ யார் இவங்களை மதிக்காம இந்த பாடல் இவங்களுக்கு வேணாம் அப்படிலாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களே கூப்பிட்டு நிறைய ஹிட் சாங்ஸ்லாம் கொடுக்க வச்சிருக்காங்க. தொடர்ந்து இப்போ வரைக்கும் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துட்டே தான் வராரு. அந்த வகையில் இவரோட இசையில உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். அண்ட் இதே மாதிரி யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.